இப்போ எல்லா பூங்காக்களும் எல்லா விளையாட்டு இடங்களும் ஆண் குழந்தைகள் ஆக்கிரமியா இப்போ அங்கே ஃபுல்லாகவே பாய்ஸ் விளாட்றாங்க. பசங்க போய் அங்கே விளையாட்டாலுமே அவங்கள வந்து கேலி கிண்டல் செய்கிறது அதுமாரியான பொதுவான விஷயம் தான் இங்கே நடக்குது. ஆண்களுக்கு விளையாட நிறைய இடம் இருக்கிறது, பெண்களுக்கு விளையாட இடம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நகரின் ஏதேனும் ஒரு மைதானத்திற்கு சென்று பார்த்திருக்கிறீர்களா? குழந்தைகள் கிரிக்கெட், கால்பந்து என விளையாடி கழிக்கும் இந்த மைதானத்தில் எத்தனை பெண் குழந்தைகளை உங்களால் பார்க்க முடியும்? பெண்களின் உடற்பயிற்சி குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் இந்த நாளில் கூட உடற்பயிற்சி கூடங்களை தவிர வேறு இடங்களில் பெண் குழந்தைகள் விளையாடுவதை உங்களால் பார்க்க முடியுமா? சமூகம் முன்னேறியதாக கூறினாலும் நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்த விளையாட்டுகள் கூட இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு கிடைப்பது இல்லை. பெண் குழந்தைகளுக்கான விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல ஆர்வலர் தேவநேயன் ETV பாரத் நிருபரிடம் பேசுகையில், பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கும் கல்வி எப்படி தலைமுறைக்கானதோ அதே போன்று அவர்களுக்கு கிடைக்கும் உடற்பயிற்சியும் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமானவர்களாக மாற்றும் என்றார். ஆளும் வளரணும், அறிவு வளரணும் அப்படிங்கிற சொல்லும்போது இந்த ஆள் வளருதல் அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியான வளர்ச்சி, உடல் ரீதியான நல்ல 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 வளர்ச்சி, உடல் ரீதியான முழுமையான வளர்ச்சி. அறிவு வளருதுங்கிறது கல்வி ரீதியான வளர்ச்சி. அப்போ வந்து இந்த மிக முக்கியமான விஷயம் ரெண்டு உட்பட்டது தான் ஒரு குழந்தையோட முழு வளர்ச்சி. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு வளர்ச்சின்னு சொல்லி நிறைய குழந்தைகளை வந்து ஒரு இயந்திரமயமாக்கப்பட்ட சூழலில் ரோபாட்டிக்காக தான் நீங்கள் அங்கே போ, கம்ப்யூட்டர் கிளாஸ் போ, மேத்தமெட்டிக்ஸ் போ, டியூஷன் போ, இப்படின்னு நிறைய அழுத்தங்கள் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி அபகாஸ் கிளாஸ் போ, அது போ அப்படின்னு தான் அனுப்புகிறாங்களே ஒழிய அவர்களுடைய உடல் வளர்ச்சி தொடர்ந்ததுக்கான விஷயத்தை செய்கிறது இல்லை. அப்படிங்கிற ரொம்ப தொடர்ந்து இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் கூட இதில் வந்து ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. அதிகபட்சமான பாதிப்புகளை சேர்த்துக்கிறது பெண் குழந்தைகள் தான். பெண் குழந்தைகள் விளையாடுவதற்கென தனி மைதானங்களை உருவாக்குவதோடு உடற்பயிற்சி கல்லூரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதும் தேவநேயனின் கோரிக்கையாக உள்ளது. சென்னையில் வந்து இன்னைக்கு வந்து விளையாடுற கடை இல்லையா, இப்போ எல்லா பூங்காக்களும் எல்லா விளையாட்டு இடங்களும் ஆண் குழந்தைகள் ஆக்கிரமியா இப்போ இருந்ததுக்கு இப்போ தான் சமீப காலமாக ஏதோ 1-2 இடத்துல பெண்களுக்கான ஜிம் வந்து அரசாங்கம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி துவங்கியிருக்காங்க. அது நல்ல விஷயம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கா? எல்லா பெண்களும் பங்கேற்கிறார்களா? அப்படி சொல்லித்தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கும் பொதுவில் நாங்கள் என்ன பண்ணோம், பெண் குழந்தைகளை விளையாட வைப்பதற்கான விஷயத்தை நாங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிற முயற்சியில் தான் பெண் குழந்தைகள் விளையாடணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை வந்து நாங்கள் மாநில மகளிர் ஆணையத்து வழியாக மாண்புமிகு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தித்து ஒரு பூங்கா ஒரு வார்டில் 200 வார்டு இருக்குது, ஒரு பூங்கா கண்டிப்பாக முழுமையாக பெண் குழந்தைகளுக்கு. உடனே கேட்பாங்க, இது பிரிச்சுட்ட மாதிரி இல்லை, பிரிக்கிறது இல்லை, அவருக்கான ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். அது முழுமையாக அவர்கள் உள்ள எல்லாம் ஓடி ஆடி விளையாடுவதற்கு, உட்கார்ந்து விளையாடுவதற்கு, அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு ஜிம் செய்வதற்கு ஒரு இன்டகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி உருவாக்குன்னு சொன்னோம். அதற்கான ஒரு முதல் முயற்சியாக இன்றைக்கி வந்து சென்னையினுடைய வெளிப்பக்கத்தில் பெரும்பாக்கத்துக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் ஆணைய சார்பாக முயற்சி பண்ணிட்டு பாராட்டுக்கு. ஆனால் அதுவே பத்தாது. பெண் குழந்தைகளின் கருத்தை அறிவதற்காக சென்னையை அடுத்த செம்மஞ்சேரிக்கு நமது செய்தியாளர் குழு சென்றது. நகர்ப்புறங்களில் ஆக்கிரமிப்பு அகற்றம் போன்ற நடவடிக்கைகளால் அப்புறப்படுத்தப்படும் மக்கள், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இங்குதான் வசிக்கின்றனர். ஆர்வத்துடன் விளையாடினாலும் பொது மைதானங்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதாக கூறினர். பசங்களுக்கு கிரவுண்டு இல்லை, இருந்தாலுமே அது வந்து பசங்களால் அங்கே விளையாட முடியல. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே பாய்ஸ் விளாட்றாங்க. பசங்க போய் அங்கே விளையாட்டாலுமே அவங்கள வந்து கேலி கிண்டல் செய்கிறது அதுமாரியான பொதுவான விஷயம் தான் இங்கே நடக்குது. அப்படி பசங்க விளையாடணுன்னா அவங்கவுங்க சென்டர்ஸ் கிட்ட அப்படி தான் விளையாட முடியும். ஒரு சின்ன ஒரு அடைஞ்ச ஒரு இடத்துல தான் விளையாட முடியும். ஒரு சுதந்திரமாக பசங்களால் வெளியே விளையாடக்கூட முடியாது. அதுவும் இல்லாமல் 8-8க்குன்னா அது அங்கேயே அந்த 8-8க்கு அந்த பிளாக்லேயே தான் விளையாடுமே பசங்க. வெளியே வந்து சுதந்திரமாக மற்ற பசங்களோட விளையாடவும் முடியாது. அதனாலுமே ஸ்கூல்லையாக இருந்தாலுமே எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ பசங்களால் அவங்களால பங்கேற்று விளையாடக்கூட முடியல. ஏன்னா அதை வந்து பசங்க முன்னாடி விளையாடி இருக்கணும்ல, அதுக்கான இடம் இங்கே இல்லை. ஸோ அதுக்கு கிரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸுமே பயப்படுறாங்க, இந்த மாதிரி இடத்துல எப்படி பசங்களை தனியாக வெளியே அனுப்புறது, ஒரு சேஃப்டின்றது இங்கே இல்லை. சேஃப்டியாக ஒரு
நல்லா பசங்க சுதந்திரமாக விளையாடுறதுக்கான ஒரு பார்க் கிடைச்சா நல்லாயிருக்கும். நன்றாக விளையாடும் குழந்தைகள் மன வலிமையோடு இருப்பார்கள் என கூறும் OMCA உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஜான்சன் பிரேம்குமார், பெற்றோர் தைரியமாக பெண் குழந்தைகளை வெளியே அனுமதிக்க வேண்டும் என்றார். பெண் பிள்ளைகள் விளையாடுவதனால் அவர்கள் உடல் வலிமையும் உள்ள வலிமை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் நீங்கள் சொன்னது போல ஆண்களுக்கு விளையாட நிறைய இடம் இருக்கிறது, பெண்களுக்கு விளையாட இடம் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதில் ஒரு காரியம் நான் சொல்லுவேன் என்றால், பெண் பிள்ளைகள் வெளியே விளையாட போகும்போது முதலாவது கட்டுப்பாடு குடும்பங்களில் ஏற்படுகிறது. நீ அங்கே போகாத, பாய்ஸ்லாம் விளையாடுறாங்க அங்கே போகாதுன்னு தடங்கள் ஏற்படுகிறது. அந்த தடங்களையும் மீறி வந்தால் அவளுக்கென்று விளையாட ஒரு தனி விளையாட்டு மையம் இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் விளையாட இன்னும் சமுதாயத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பெண்கள் நாங்களும் நிகரானவர்கள் என்று அவர்கள் வருவார்கள் என்றால் கண்டிப்பாக பொது இடங்களிலே பெண்களும் விளையாட்டில் பங்கு பெற்று தன்னுடைய திறமைகளை உயர்த்தி கொள்ள முடியும். பெண்கள் விளையாட்டுகளில் பங்கு பெறும்போது மனநிறுதியாக அவர்கள் அநேக ப்ராப்ளம்ஸ் அவங்க சால்வ் பண்ண அவங்களால முடியுது. ஏன்னு சொன்னால், ஒருவேளை அவங்க ஃபிசிக்கலாக சில நேரங்களிலே கஷ்டப்படும் போது இந்த விளையாட்டு அதையும் ஃபிசிக்கலாக அவங்க நினைக்காம அதில் அந்த உடற்பயிற்சியில் அந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் போது என்னால் முடியும் என்பதை அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாய் சொல்லப்போனால் மாதம் ஏற்படுகிற அந்த காரியங்களிலே அந்த சூழ்நிலையில் கூட என்னால் விளையாட முடியும் பிள்ளைகள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு உடல் போக்காக நிறைய போக்கு இருந்தாலும் அதையும் சமாளித்து அந்த சூழ்நிலையிலும் நான் விளையாட முடியும் என்ற மன தைரியத்தோடு விளையாட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் பொது இடங்களிலும் விளையாட ஊக்குவிப்போம் என்றால் வருங்காலங்களிலே இந்தியாவில் சிறந்த விளையாட்டு வீரர்களை நாம் உற்பத்தி செய்ய முடியும். பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உணவு, உடையை போன்று உடற்பயிற்சியையும் கட்டாயமாக கருதி ஆண் பெண் பேதமின்றி வழங்க வேண்டும். வாழ்வியல் சார்ந்த நோய்கள் அதிகரித்து வரும் சூழலில் எதிர்கால சந்ததியை காக்க விளையாட்டு ஒன்றே தீர்வு என்பதையும் பெற்றோர் உணர வேண்டும். ETV பாரத் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேந்திர பிரசாத்துடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் மற்றும் அசோக் சக்கரவர்த்தி.